கேள்வி பாருங்க. 14 அலகுகள் பக்க அளவு உள்ள ஒரு சதுரத்திலிருந்து வெட்டி எடுக்கப்படும் மிகப்பெரிய வட்டத்தின் பரப்பளவு தோராயமாக. கொடுத்துருக்கிறது என்னது? 14 அலகுகள் பக்க அளவு உள்ள ஒரு சதுரம் போடலாமா? சதுரத்துடைய பக்க அளவு எத்தனை? 14. சரிங்களா? எல்லா பக்கமும் 14 தான் இருக்கும். அதிலிருந்து ஒரு மிகப்பெரிய வட்டத்தை வெட்டி எடுக்கிறாங்க. அதனுடைய பரப்பளவு என்னன்னு தான் கேட்குறாங்க தோராயமாக. இப்போ நம்ம குட்டி குட்டியாக கூட வெட்டி எடுக்கலாம். ஆனால் கொடுத்தது என்ன கண்டிஷன்? மிகப்பெரிய வட்டம்ட்டாங்க. அப்போ மிகப்பெரிய வட்டம்னா இருக்கிறதுலே ஒரு பெரிய வட்டமாக இதில் போடுவோம். எதில் போடுறோம்? சதுரத்துக்குள்ளே போட்டோம் வெட்டி எடுக்கிறதுக்கு. அப்போ அந்த வட்டத்துடைய பரப்பளவு தான் கேட்குறாங்க. அப்போ இந்த வட்டத்துடைய ஆரம் நமக்கு தெரியணுமா? அதுக்கு முதல்ல விட்டம் பார்க்கலாம், அதாவது டயாமீட்டர் பார்க்கலாம். இருக்கிறதுலே பெருசு வட்டத்துக்கு நடுவில் தான், எக்ஸாக்டாக நடுவில் இருக்கும். சரிங்களா? டயாமீட்ரு, அதாவது விட்டம். அப்போ இந்த லைனையும் இந்த ஸ்கொயர் லைனையும் பாருங்கள். இதனுடைய வேல்யூ 14னா இங்கேயும் 14 தான் வரும். டயாமீட்டர் 14 கண்டுபிடிச்சாச்சு. ஆரம் எத்தனை வரும்? பாதி, 7 மீட்டர் கொடுத்தாச்சு இதையும். சரிங்களா? இப்போ வட்டத்தின் பரப்பளவு என்னது? பை ஆர் ஸ்கொயர். இப்போ பை 22/7, ஆரம் 7 பெருக்கல் 7 49 வரும். அடித்தா 7. அப்போ 7 2 14 மிச்சம் 1, 7 2 14 1 154 சதுர அலகுகள். விடை என்னது? டி தான் ஆன்சர்.